நேயர்களுக்கு வணக்கம். இந்திய சுதந்திரத்தின் அமுதப் பெருவிழா, மத்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சார், அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் ஆகியவற்றோடு KSR சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சி. எல்லாருக்கும் என் பேர் வினித், என் நண்பர் பேர் ராஜேஷ்குமார். இப்பொழுது நாங்கள் பேச போகிறது பார்த்தீங்கன்னா கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜம் அவரோட முக்கியமான குறிப்புகளை பற்றி பேச போகிறோம். இப்போ உலகமே திரும்பி பார்க்கும் கணித மேதை ராமானுஜம் என்றால் அது மிகையாகாது. ஸ்ரீனிவாச ராமானுஜம் 22/12/1887 அன்று ஈரோட்டில் பிறந்தார். இவருடைய தந்தை கும்பகோணம் ஸ்ரீனிவாசம் என்பவர் ஆவார். தாயார் பேர் கோமலத்தம்மாள். சிறுவயது முதலே கணித அறிவு. எளிய குடும்பத்தில் பிறந்த ராமானுஜம் சிறிய முதலே ஆழமான கணித நுட்பத்தினை பெற்றிருந்தார். ராமானுஜம் 7ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் போது இவருடைய கணித ஆசிரியர் எந்த ஒரு எண்ணையும் அதை என்னால் வகுத்தால் என்ன வரை என்று கூறினார். அதற்கு ராமானுஜம் 0ஐ 0ஆல் வகுத்தால் வரும் விடை 1 தானா என்று கேட்டார். விடை தெரியாமல் ஆசிரியர் வியந்து போனார். ராமானுஜம் அதை நிரூபித்து காட்டினார். ராமானுஜம் பள்ளி சிறுவனாக இருக்கும் போதே கல்லூரி கணக்குகளை எளிதாக தீர்ப்பார். கும்பகோணம் கல்லூரியில் FA தற்போதைய +1+2 படிக்கும்போது கணித பாடத்தை தவிர அனைத்து பாடங்களிலும் தோல்வியை தழுவினார். இதனால் மேற்கொண்டு அவரால் கல்வியை தொடர முடியவில்லை. இருப்பினும் கணிதத்தில் அவர் 597 பக்கங்கள் கொண்ட புத்தகத்தை எழுதினார். லண்டன் பயணம் பிறகு மேற்கொண்டார். அதில் வறுமை ராமானுஜத்தை வாட்டி எடுத்தது. வறுமையில் பிடியில் இருந்து மீள சென்னை துறைமுகத்தில் எழுத்தர் பணியில் சேர்ந்தார். அங்கு அவர் தனது ஓய்வு நேரத்தில் கணித ஆய்வு கட்டுரைகளை எழுதினார். அவர் எழுதிய முதல் ஆய்வு கட்டுரை 1911ஆம் ஆண்டு வெளியானது. இதன் பயனாக 1/5/1913 அன்று முதல் ராமானுஜம் சென்னை பல்கலைக்கழகத்தில் 75 ரூபாய் சம்பளத்தில் ஆராய்ச்சியாளராக நியமிக்கப்பட்டார். பின்னர் லண்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராக இருந்த GH ஹார்டிக்கு கடிதம் எழுதினார். கடிதத்தோடு 122 தேற்றங்களை எழுதி அனுப்பி வைத்தார். இதில் தேற்றங்கள் கண்ட ஹார்டி இவரை கேம்பிரிட்ஜுக்கு அழைத்து வர வேண்டும் என தீர்மானித்தார். அதன்படி ராமானுஜம் 1914ஆம் ஆண்டு லண்டன் சென்றார். கௌரவ டாக்டர் பட்டம். ஆனால் ராமானுஜம் பட்டப்படிப்பு படிக்காத காரணத்தால் கேம்பிரிட்ஜில் பணியில் சேர முடியவில்லை. இருப்பினும் அவரின் கணித திறமையை பாராட்டி கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி பல்கலைக்கழகம் முன் வந்தது. சிறிது காலத்திற்கு பிறகு பட்டம் பெற்ற அவர் அதன் பிறகு 4 ஆண்டுகளுக்கு அங்கேயே பணிபுரிந்தார். அந்த சமயத்தில் 27 ஆய்வு கட்டுரைகளை வெளியிட்டார். ஆனால் அவரது உடல்நிலை ஒத்துழைக்காத காரணத்தால் 1918ஆம் ஆண்டு இந்தியா திரும்பினார். பின்னர் 26/4/1920 அன்று குறுகிய வயதில் இயற்கை எய்தினார். ராமானுஜத்தின் மறைவுக்கு பின் பல காலம் கழித்து அவரது படைப்புகள் புகழ் பெற்றன. ஆங்கில பழமொழியான பெட்டர் லேட் தென் நெவர் என்பது இவருக்கு பொருந்தும். சாதாரண விவசாயத்திற்கும் இயற்கை விவசாயத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இயற்கை விவசாயங்கிறது முதல்ல எதுலாம் இயற்கை விவசாயம்னா அதிகபட்சமாக எந்த விதமான வேதிப்பொருட்கள், அது உரமாக இருக்கட்டும், இல்லாட்டி விதையை பாதுகாக்கிற மருந்துகளாக இருக்கட்டும், இல்லை பூச்சி மருந்துகளாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் 90% இயற்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய பொருளெல்லாம் விட்டுட்டு எதெல்லாம் பூச்சிகளை விரட்டியோ இல்லாட்டி இந்த ஒரு விரட்டுறது மூலமாக, ஒரு ப்ரிவென்ட் பண்ணுறது மூலமாக பயிர் பாதுகாப்பு பண்ணி அது மூலமாக விவசாயம் பண்ணுறது தான் இயற்கை விவசாயம்னு சொல்கிறோம். இப்போ இதில் இப்போ இந்த பகுதியில் எடுத்துட்டிங்கன்னா அதிகமான அதிக பாப்புலராக பயிர்கள் நெல், மஞ்சள், அதுக்கப்புறம் நெல், தென்னை, மஞ்சள், அப்புறம் வாழை, அப்புறம் கொஞ்சம் சிறுதானியங்கள், அப்புறம் பயிர் வகைகள் கொஞ்சம் அதிகமாக இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் அதிகமாக முன்னாடி ஒரு காலத்தில் பருத்தி அதிகமாக இருந்தப்போ அப்போ அதிகமாக அதுக்கு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது சாதாரணமாக பண்ணுற விவசாயத்துக்கு இயற்கை விவசாயத்துக்கு என்ன வித்தியாசம்னா, அந்த பொருளோட ஒரு தயாரிப்போட, இப்போ மஞ்சளாக இருக்குன்னா அதோட ஒரிஜினல் கலர், அப்புறம் காய்கறினா அதோட உண்மையான சுவை, இது வேணும் அப்படின்னா அது கெமிக்கல் கலந்தால் அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியத்தான் செய்யும். அந்த 100% இயற்கையில் விளைஞ்சதுன்னா அதோட நேச்சுரல் டேஸ்ட் அப்படியே இருக்கும். அதுதான் கம்பேரிசனு. இப்போ
விவசாயம் அப்படின்னா அதுக்கு இப்போ அக்ரிகல்ச்சர்னு சொல்கிறோம். பட் அக்ரிகல்ச்சருங்கிற வார்த்தைக்கு வந்து நேரடியாக ஒரு பொருள் பார்த்தா அது வந்து விவசாயம் இல்லை. அக்ரிகல்ச்சர்னால் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வளர்க்குறது. இப்போ எதை வளர்த்தாலும் வந்து பண்ணை தான். முதலை வளர்த்தாலும் பண்ணை தான், நாய் வளர்த்தாலும் பண்ணை தான், பசு வளர்த்தாலும் பண்ணை தான், எதுவாக இருந்தாலும் பண்ணை. அப்போது விவசாயங்கிறதே வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசத்தோட கல்ச்சர். அதுதான் வந்து உயிர்கள் எல்லா உயிர்களையும் வளர்க்கக்கூடிய அறிவியல் தான் விவசாயம். இப்போ அதில் வந்து பூச்சிகள் இருக்கலாம், கால்நடைகள் இருக்கும், அடுத்து மனுஷங்க இருப்பாங்க, அப்புறம் வந்து ஒரு சொல் உயிரிகள் இருக்கும், அப்புறம் நுண்ணுயிர்கள் இருக்கும். இது எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டுயிர் முயற்சி தான் ஒரு பொருள் விளைஞ்சு மண்ணிலேருந்து வெளியே வருது. இப்போ வந்து பூச்சிகளை 100% மட்டும் நம்ம வந்து விவசாயத்துக்கு எதிரின்னு நினச்சிட முடியாது. இப்போ மகரந்த சேர்க்கை பண்ணுறது, எறும்புகளும் தேனீக்களும் மகரந்த சேர்க்கை பண்ணுறது, அதுவும் பூச்சி இனத்தில் தான் வருது. அப்போ நம்ம பூச்சிக்குன்னு ஒரு மருந்து ஜென்ரலாக கொடுக்கும்போது அது விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நுண்ணுயிர்களையும் சரி, சில பேருயிர்களையும் சரி அது வந்து அழிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதுக்கு அதிகமாக இருக்குது. இப்போ கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் எக்ஸாம்பிளாக யூரியாலாம் மண்ணில் விழுந்தால் மண்புழு பூரா அது வந்து செத்து போயிடும். இப்போ நீங்கள் நல்லா ஒரு இடத்துல மண்புழு எடுத்து வச்சுட்டு அந்த மண்புழு பக்கத்தில் ஒரு யூரியா கொண்டு போனால் மண்புழு அப்படியே அதோட பாதையை மாற்றி வேறு பக்கம் கொண்டு போயிடும். ஸோ அந்த அளவுக்கு அதெல்லாம் வந்து மண்ணுக்கு எதிரி. அப்புறம் உரங்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு உரத்துலையும் ஒரு 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 நச்சுப்பொருள் இருக்குது. இப்போ யூரியா எடுத்துக்கிட்டால் 46% நைட்ரஜன்னா, மிச்சம் இருக்கிற கலப்பு பொருட்கள் வந்து கிட்டத்தட்ட 54% வந்து ஒரு இனட் மெட்டீரியல். அது வந்து மண்ணில் வந்து அப்படியே அழியாத நிலைமையில் இருக்கும்போது மண்ணோட இந்த பௌதிக தன்மையும் அப்புறம் வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இது ரெண்டையும் மாற்றிக்கிட்டே வரும். அது யூரியாவில் மட்டும் இல்லை, அடுத்து வந்து சூப்பர் பாஸ்பேட் எடுத்துகிட்டா 16-18% வந்து பாஸ்பாரிக் ஆசிட் அதோட கண்டென்ட்னா, மிச்சம் இருக்கிற 80% மேலே இனட் மெட்டீரியல். அது வந்து மண்ணில் தொடர்ச்சியாக தங்கும்போது அது மண்ணோட உயிர்த்தன்மையை கெடுத்து விட்டுரும். அடுத்து வந்து பொட்டாஷ் வந்து 60% பொட்டாஷ்னா, மிச்சம் இருக்க 40% வந்து இனட் மெட்டீரியல். அதுவும் தொடர்ந்து மண்ணில் தங்கும்போது மண்ணோட பாதிப்பு, மண்ணோட உயிர்த்தன்மையை வந்து அது கை வைக்கத்தான் செய்யும். இயற்கை விவசாயத்தில் உற்பத்தி வித்தியாசம் வருமா? ஸோ இதெல்லாம் அதாவது மண்ணுங்கிறது வந்து ஒரு நமக்கான பொருள் இல்லை. அது நம்ம வந்து கொஞ்ச நாள் அந்த மண்ணில் இருக்கிறோம். நமக்கு அடுத்த சந்ததிகளுக்கு வந்து அந்த மண்ணை வந்து உயிரோடு அப்படியே நம்ம தர வேண்டியது நம்மளோட கடமை. நம்ம மட்டுமே மண்ணை வந்து 100% என்ஜாய் பண்ணிட்டு போகிறது இல்லை. நமக்கு அடுத்த சந்ததிகளுக்கும் நம்ம வந்து மண்ணை உயிரோடு கொடுக்கணும்னா நம்ம வந்து மண்ணை வந்து ஒரு அளவுக்கு அதிகமாக அதை கெடுக்காமல் மண்ணோட இணைஞ்சு போகிற பொருட்களை வச்சு விவசாயம் பண்ணுறது தான் நல்லது. அதுதான் இயற்கை விவசாயம். இல்லை, இப்போ இயற்கை விவசாயத்தில் வரும்போது உற்பத்தி குறைவு அப்படின்னு ஒரு இது இருக்க தான் செய்யுது ஜென்ரலாக. இதுக்கு நான் வந்து கரெக்டான இதில் சொல்லப்போனால் ஔவையார் காலத்து பாடல்களில் ஒன்று வரும், கதிர் நெல் வந்து கால்படி பெறும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒரு கதிர் நெல்லே கால்படி இருக்கிற அளவுக்கு உள்ள ரகங்கள் நம்மகிட்ட இருந்துச்சு. அப்போ அந்த காலத்தில் அந்த அளவுக்கு விளைஞ்சிருக்கு. இப்போ மாடு கட்டி போர் அடித்தா மாளாது என்று சொல்லி யானை கட்டி போர் அடித்த நாள் அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டை சொல்கிறோம். அப்போ அந்த அளவுக்கு தகுதியான பயிர்களும் காலநிலைகளும் இருக்க தான் செஞ்சுச்சு. இப்போ உற்பத்திங்கிறது வந்து எந்த இடத்துல குறையும்னா, இப்போ வந்து நம்ம தொடர்ந்து விவசாயத்துக்கு நன்மை செய்யக்கூடிய காரணிகள் எல்லாம் சுத்தமாக மண்ணிலேருந்து அழிச்சு எடுத்துட்டோம்னா அப்போ 100% கெமிக்கல் நம்பித்தானே இருக்கணும். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, ஒரு மனுஷனுக்கு இறப்பை எடுத்துட்டோன்னா அவனுக்கு தேவையான எல்லா சத்தையும் எப்படி கொடுக்குறது? நரம்பு வழியாக இதுதான் கொடுத்தாகணும். உயிரோட எத்தனை நாள் அந்த மெத்தடில் அவனை எத்தனை நாள் உயிரோட வச்சுருக்க முடியும்? அதுக்கு தேவை தற்காலிகமான ஒரு இதுதான். இப்போ அதாவது உணவு உண்ட திருப்திங்கிறது வந்து எல்லாத்துக்கும் உண்டு. மனுஷங்களுக்கு இருக்குது, கால்நடைகளுக்கும் உண்டு, அதே மாதிரி தாவரங்களுக்கும் உண்டு. நம்ம கொடுக்குற கெமிக்கல் ஃபர்டிலைசர் எல்லாமே வந்து ஒரு இன்டியூசர். அதை துரிதமாக பண்ணி அதுக்கு அதுக்குன்னு உள்ளே அந்த ஒரிஜினல் ப்ரொடக்ஷன் ஒட்டி என்னங்கிறதே நமக்கு தெரியாமலே போச்சு. இப்போ நான் வந்து எங்கள் வீட்டில் பின்னாடி கிச்சன் கார்டனில் ஒரு கத்தரி செடி போட்டிருந்தேன். அந்த கத்தரி செடிக்கு வந்து எந்த விதமான கெமிக்கலும் நான் யூஸ் பண்ணதில்லை. ஒரு வருஷம் இது முடிஞ்ச உடனே அந்த கத்தரி செடியை கம்ப்ளீட்டாக கட் பண்ணி விட்டு 3 வருஷம் அந்த கத்தரி செடியை வச்சுருந்தேன். 3 வருஷம் காய்ச்சது. அப்போ வந்து அதாவது இதைத்தான் நாங்கள் வந்து பயோடெக்னாலஜியில் சொல்லுவாங்க, அதாவது ஒரு உயிரினத்தோட முழு வளர ஆற்றல் அப்படிங்கிறது.
அது வந்து எந்த அளவுக்கு அதோட என்டையராக வந்து அதோட லைஃப் ஸ்பேன் என்ன, அது என்ன பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து யோசிக்கிறதுக்கோ செய்கிறதுக்கோ நேரம் இல்லை. ஏன்னா உணவு உற்பத்தி, இவ்வளோ மக்கள் இருக்காங்க, இவங்களுக்கு உணவு உற்பத்தி பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம மறந்தது வந்து மண்ணோட உயிர்த்தன்மை. மண்ணோட உயிர்த்தன்மை அழியும் போது அந்த சோசியாலஜியில் வந்து நம்ம வந்து தேவையில்லாமல் ஒரு அந்நியனா உள்ள நுழையணும். இப்போ தாவரங்களோட சமூகம்னா என்ன? மண், தட்பவெப்பம், சூரிய ஒளி, தண்ணி, மண்ணில் இருக்க நுண்ணுயிர்கள், அப்புறம் அதை சுற்றி இருக்கிற பூச்சி இனங்கள். இது வந்து தாவரங்களோட சமூக கட்டமைப்பு. இந்த சமூக கட்டமைப்பில் நம்ம வந்து நம்ம அதிக உற்பத்திங்கிற ஒரு நோக்கத்தில் நம்ம தேவையில்லாமல் நம்ம அதிக நேரம் நம்ம செலவழிக்கிறாங்க. அதாவது நம்ம ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் வந்து யாரோ ஒருத்தர், நமக்கு தெரியாத ஒருத்தர் வந்து ரொம்ப நேரம் நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தா நமக்கு எந்த அளவுக்கு எரிச்சல் வருமோ அதே எரிச்சல் பயிர்களுக்கு வரும். நீங்கள் தேவையில்லாமல் அதை நீங்கள் பாடாப்படுத்தும் போது அதுக்கு ஒரு கோபம் வரத்தான் செய்யும். அது கொடுக்கறது தான் கொடுக்கும். நீங்கள் அதுக்கு மேலே வந்து அதிக உற்பத்தின்னு பார்க்கும்போது நீங்கள் மைல்டாக வந்து இன்னொரு நோயை வரவழைக்கிறீங்கன்னு தான் சொல்லணும். இப்போ ஒரே எடுத்துக்கோ, வாழைக்கு வந்து நீங்கள் அதிகமாக பொட்டாஷை ஏற்றி போட்டு காய விளைய வச்சு பொட்டாஷ் அதிகமான ஒரு பொருளை நீங்கள் தயாரிச்சிங்கன்னா அதை சாப்பிட்றவனுக்கு பூரா கிட்னி ஃபெயிலியர் வரும். ஸோ இப்படி வந்து இது நம்ம தான் வந்து உற்பத்தியாளர்கள். விவசாயிகள்ங்கிறது வந்து ஒரு உற்பத்தியாளர்கள். அவங்க வந்து இந்த நாலேஜை வந்து மக்களுக்கு கொடுத்து ஒரு நல்ல பொருள் இதுதான், இதை வாங்கி சாப்பிடுங்கிற ஒரு தகவலை அவங்களுக்கு வந்து சரியாக சொல்லி கொடுக்கணும். இது வந்து விவசாயிகள் மட்டும் முடியாது. இத்தனைக்கு நிறைய விவசாய கல்லூரிகள் வந்திருக்கு. அதில் படிக்கிற எல்லா மாணவர்களுக்கும் இதை ஒரு வேண்டுகோளாக வந்து நான் வைக்கிறேன். அவங்களால தான் வந்து இந்த விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். மண்ணின் தன்மையை எவ்வாறு இயற்கை விவசாயம் பாதுகாக்கிறது? இப்போ வந்து பரவலாக வந்து இந்த வெள்ளை சர்க்கரையோட உபயோகம் நல்லா குறைஞ்சிட்டு நாட்டு சர்க்கரை உபயோகம் அதிகமாயிருக்கு. காரணம் என்னன்னா, அந்த வெள்ளை சர்க்கரையோட பாதிப்புங்கிறது வந்து எல்லாரும் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் சொல்லி அந்த கெட்டது என்னங்கிறது தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி தான் மண்ணில் தொடர்ந்து இந்த கெமிக்கல் விழுக என்ன நடக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், 46% நைட்ரஜனாக மிச்சம் இருக்கிறது பூரா மோசமானதுன்னு. இப்போ இன்னைக்கு வந்து 100 கிலோ யூரியா நீங்கள் மண்ணில் போடுறீங்க, அது மூலமாக 46 கிலோ மண்ணில் நைட்ரஜனாக கொடுக்குறீங்க. மிச்சம் கிட்டத்தட்ட 56 கிலோ வந்து நீங்கள் ஒரு தேவையில்லாத பொருளை கொடுக்குறீங்க. திருப்பி நாளைக்கு இன்னொரு 100 கிலோ போடுறீங்க. இந்த 56 கிலோங்கிறது 110 கிலோ ஆகும். இப்படியே ஏறி வந்துகிட்டே இருந்துச்சுன்னா சாயிலோட பிஹெச், கார அமிலத்தன்மை வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். இப்படி ஏற ஒரு லெவலில் கெமிக்கல் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடும். அப்போ வந்து இன்னைக்கு உங்களுக்கு கேட்ட ரூபாய்க்கு வந்து கெமிக்கல் கொடுத்துருந்த கம்பெனி அன்னைக்கு இருந்து 1க்கு 10 மடங்கு விலை சொல்லுவான். அது இல்லாமல் உங்களால் விவசாயம் பண்ண முடியாது. ஸோ அந்த நிலைமைக்கு வந்து விவசாயத்தை கொண்டு போய் விட்டுறக்கூடாது. கூடுமான வரையிலையும் வந்து அந்த சோசியாலஜிக்கு எந்த நேரமும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய பொருளை தான் நம்ம பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தும் போது அந்த விவசாயத்தில் வந்து இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சருங்கிறத விட்டுட்டு போய் நிலையான ஒரு சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சருங்கிற ஒரு தாட்டுக்கு எல்லாரும் வரணும். அதாவது இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சருங்கிறது வந்து தீவிர வேளாண்மை. அந்த தீவிரமாக ஒரு விஷயத்தை செய்ய தீவிரவாதங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் கெட்டதை தான் தரும். அதே தீவிர விவசாயம் அதே தான். அப்போ வந்து என்ன செய்யணும்னா, அந்த தீவிரத்தன்மையை குறைச்சி நிலையான நீடித்த வேளாண்மைக்கு பழகணும். ஸோ அதை வந்து ஒருத்தர் மட்டும் எடுத்தா அது நடந்துடாது. கொஞ்சமாக வந்து ஒவ்வொரு பிராந்தியங்களையும் அதை கொண்டு வர மக்களும் நாளை பின்ன அதே மாதிரி மாறிக்குவாங்க. அதாவது மண்ணுக்கு வந்து எந்த கெடுதலும் இல்லாத ஒரு பொருளை பயன்படுத்துகிற வரையிலையும் எந்த விதமான பூச்சி தடுப்பு நடவடிக்கைகளும் இல்லாமல் பயிர் விளைஞ்சிட்டு இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு என்ன பூச்சி வருதோ அந்த பூச்சிக்கான எதிர்பூச்சிகள் தானாக உருவாகி அதை அந்த சமநிலைப்படுத்திட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போது பயிர்களுக்கு தேவையானது 16 ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு சொல்லி அறிவியல் சொல்லுது. ஆனால் அந்த 16 ஊட்டச்சத்துக்களும் துணைநிலை ஊட்டப்பொருட்கள் தான். அது இங்கிலீஷில் வந்து ஃபெர்டிலைசர் சப்ளிமெண்டேஷன் தான் சொல்கிறோம். அப்போ மெயினாக ஏதோ ஒன்று இருக்கணும்ல. சப்ளிமெண்ட்டுன்னு இருக்கும்போது மெயின் ஃபுட்டாக ஏதோ ஒன்று இருக்கணும்ல. அப்போ மெயின் ஃபுட்டு என்னது? சாயில் தான். மண்ணு தான் வந்து தாவரங்களோட ஒரு சீரண மண்டலம். மண்ணு தான் தாவரங்களோட உணவு. அந்த மண்ணில் இருக்கக்கூடிய முக்கியமான வந்து சத்துக்களில் ஃபஸ்ட்டு நிற்கிறது வந்து சிலிக்காங்கிற சத்து. இந்த சிலிக்காங்கிற சத்துக்கள் வந்து எப்படி மண்ணில் வந்து தொடர்ச்சியாக இருந்துட்டு இருந்துச்சுன்னா, ஒரு காலத்தில் விவசாயம் பண்ணுவோம் என்ன செய்வாங்கன்னா, இப்போ நெல்லாவே இருக்கட்டும், என்ன பண்ணுவாங்கன்னா
நெல்லை வந்து 3 பங்காக தான் வந்து பிரித்து கடவுள் நமக்கு கொடுத்துருக்காருலாம் சொல்லுவாங்க. முதல் மேலே இருக்கிற பங்கு வந்து நெல் கதிர்கள் வந்து நமக்கும், அதுக்கு அடுத்து இருக்கிற பங்கு இருக்கிற வைக்கோல் வந்து மாடுகளுக்கும், கீழே ஒரு லெவலில் இருக்கிறது வந்து நிலத்துக்குன்னு சொல்லுவாங்க. இப்படி நிலத்தில் வந்து அந்த வைக்கோல் இது மாதிரி தூசியெல்லாம் நிலத்தில் அப்படியே போடும்போது அதை மக்க வைக்கிறதுக்கு கரையான்கள் வந்து அந்த கரையான்கள் வந்து மண்ணை வந்து அந்த தாவரங்களை உலர் தாவரங்களை தின்னு அது மண்ணில் ஒரு மக்குச்சத்தை வந்து நிலப்படுத்திட்டே இருந்துச்சு. இந்த மக்குச்சத்தை நம்ம இழக்கிறது வந்து ஒரு பெரிய நஷ்டத்தை கொண்டு விட்டுரும். இப்போ எந்த உரம் கொடுத்தாலும் அந்த மண்ணோட மக்குச்சத்து கூட போய் சேர்ந்து தான் அந்த உரம் மேலே வேலை செய்யணும். இப்போ நல்ல சீரண மண்டலம் நல்லா இருக்கிறவங்களுக்கு தான் நல்ல சாப்பாடு வந்து செரிக்கும். சீரண மண்டலம் சரியில்லாதவனுக்கு எதுவுமே செரிக்காது. இப்போ மண்ணை வந்து நம்ம தொடர்ந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் நிறைய யூஸ் பண்ணி மண்ணை சுத்தமாக கெடுத்து நாசமாக்கியிருக்கோம். அப்போ நீங்கள் கொடுக்குற அந்த கெமிக்கலையும் வந்து மண்ணுகள் வந்து மண்ணை வந்து எடுத்துக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா அதில் வந்து இருக்கிற வேஸ்டேஜை வந்து போக ஏதோ கிடைக்கிறதோ வந்து மண்ணை எடுக்க முடியும். மண்ணுன்னா தாவரங்கள் எடுக்க முடியும். நீங்கள் எந்தெந்த மாதிரியான மண் பரிசோதனைகளை செய்து உள்ளீர்கள், விளக்குங்கள். இப்போ நான் நிறைய மண்களை வந்து நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன், டெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். கடல்ல இருந்து கிட்டத்தட்ட 55 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு மண்ணை எடுத்து டெஸ்ட் பண்ணால் அதில் உப்புத்தன்மை வந்து கிட்டத்தட்ட 3% மேலே இருக்குது. அது ஆக்சுவலாக அந்த ஈசிங்கிறது வந்து 2க்கு கீழே இருக்கணும், அது 3க்கு மேலே இருக்குது. அது கடல் மட்டத்திலேருந்து 55 கிலோமீட்டர் தூரத்தில் அந்தளவுக்கு இருக்குது. அது ஒன்று. அப்படின்னா மண்ணோட கார அமிலத்தன்மை வந்து நான் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு வருஷத்துக்கு வருஷம் வந்து கார அமிலத்தன்மை வந்து அதிகமாகிட்டே போகுது. இப்போ எடுத்துக்காட்டாக வந்து தென்னை, மஞ்சள் இந்த மாதிரி உள்ள நன்சை பயிர்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாலும் கார அமிலத்தன்மை வந்து நியூட்ரலாக, அதாவது 6லேருந்து 7.5 இதுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அதனால தொடர்ச்சியாக ஒரு நல்ல ஒரு உற்பத்தியை கொடுக்க முடியும். இது அதிகமாகும்போது என்ன பண்ண வேண்டியிருக்கும், இதை குறைக்கிறதுக்கு வேறு கெமிக்கல் யூஸ் பண்ணணும், அப்புறம் அந்த பிரச்சனையை சரி பண்ண இன்னொரு கெமிக்கல் யூஸ் பண்ணணும். இப்படி தொடர்ந்து ஒரு பொய்யான பொருட்களை கொடுக்க போக அதை சரி பண்ணுறதுக்கு இன்னும் 4 பொருளை உள்ளே போட்டு கடைசி வந்து ஒட்டுமொத்தமாக அந்த நிலத்தில் இனி எந்த பயிரும் வளராது அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு போய் இந்த நிலத்தை விட்டுருவாங்க. அப்புறம் வந்து இது ஒரு சைடில் நம்ம நிலத்தை கெடுக்கிற ஒரு மாதிரி இருக்குன்னா, தொடர்ந்து வந்து பயிரை ஒரு இடத்துல நிலவர வறட்சியும் நிலத்தை கெடுக்கும். அது வந்து மண்ணில் கீழே இருக்கக்கூடிய ரொம்ப மோசமான உப்புகளை பூரா வந்து நீர் ஆவியாதல் மூலமாக மேலே கொண்டு வந்து விடும். இதனால தான் வந்து இயற்கை விவசாயம் செய்கிற இடங்களில் வந்து மண்ணை வந்து தாவரங்களை போட்டு உலர் தாவரங்களை வச்சு மூடி வச்சு சொல்கிறோம். ஏன்னா அடிமண் ஈரம் வந்து ரொம்ப வேகமாக காயும் போது அது அதுக்கடுத்து நுண்ணுயிர், அதாவது நுண்கண்டங்களில் இருக்கிற ஈரத்தை வெளியே கொண்டு வரும். அப்படி வெளியே கொண்டு வரும்போது அடிமண்ணில் இருக்கக்கூடிய தேவையில்லாத உப்புகள் பூரா மேலே வந்து படியும். அது வந்து அந்த ஃபீடிங் ஏரியாவில் படியும் போது என்ன ஆகும்னா, நம்ம கொடுக்குற நீங்கள் கெமிக்கல் உரத்தையே கொடுத்தாலும் அந்த கொடுக்குற உரத்தையும் டைஜஸ்ட் பண்ண விடாமல் கெடுக்கும். அது வந்து அந்த கேட்டயானிக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவோம் நாங்கள் இங்கிலீஷில், எதிர்மறை அயனிகளோட தாக்கம். அப்போ எதிர்மறை அயனிகளோட தாக்கம் அதிகமாகும் போது நீங்கள் கொடுக்குற நல்ல உரங்களும் வேலை செய்யாது. இப்போ அதிகமாக வந்து இப்போ தென்னை மரம், அடுத்து வாழை, அடுத்து மஞ்சள், இது எல்லாத்துக்கும் நுண்ணூட்ட சத்துக்கள் நிறைய தேவை. இந்த நுண்ணூட்ட சத்துக்களை அழிக்கிற எல்லா எதிர்மறை அயனிகளும் பேரூட்டங்களாக கொடுக்கக்கூடிய சில உரங்களில் அது கலந்து வருதுன்னா அவங்க ஒன்றும் கலப்படத்தினால சொல்லலை. அதான் நான் சொன்னேன், 46% நைட்ரஜன், மிச்சம் 54% மோசமான கலவை. அப்போ அந்த மோசமானது வந்து மண்ணில் என்ன செய்யும், நல்லதை வேலை செய்ய விடாது. அதுதான் அந்த கேட்டயானிக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறோம். அனயானிக் எக்ஸ்சேஞ்சர் நேர்மறை அயனிகளோட தாக்கம். அது அந்த நேர்மறை அயனிகள் மண்ணில் சரியான அளவில் இருக்கணும். அது எதிர்மறை அயனிகளாக போகும்போது விளைவு எதிர்மறையாக தான் இருக்கும். அப்போ வந்து ப்ரொடக்ஷன் வந்து கண்டிப்பாக குறையத்தான் செய்யும். பயிர்களுக்கிடையே இடைவெளி அவசியமா? அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து ஒரு பயிருக்கு இன்னொரு பயிருக்கும் உள்ள சரியான கால அளவு இடைவெளி. இப்போ நம்ம ஒரு நேரம் சாப்பிட்றோம், இன்னொரு நேரம் சாப்பிட்றதுக்கு மினிமம் 4 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருக்கணும். இப்போ ரீசெண்டாக 8 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங்லாம் சொல்கிறாங்க. ஒரு சாப்பாட்டுக்கு இன்னொரு சாப்பாட்டுக்கு 8 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் வேணும் அப்படின்னு சொல்லி உலக லெவலில் இப்போ புதுசாக ஒரு பேச்சு வந்திருக்குது. அப்படி அந்த மாதிரி ஒரு பயிருக்கு இன்னொரு பயிருக்கும் ஒரு கால அளவு இடைவெளி இருக்கணும். சரி, அப்படி நம்ம வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியலை, அப்படி அந்த கால அளவு இடைவெளி கொடுக்க முடியலைன்னா அதுக்கு வந்து அதை சரி பண்ணுறதுக்கு வந்து கூட, அதாவது இப்போ வாழையே வந்து நட்டுட்டு அந்த வாழையை எடுத்து திருப்பி அடுத்த வாழையை நடுறோன்னா கூட அதோட கூட வந்து பசுந்தாள் உர பயிர்களை வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அதில் வந்து இப்போ இந்த சனப்பு, தக்கப்பூண்டு, அவுரி இந்த மாதிரி வேறிய பசுந்தாள் உர பயிர்களை கூட போடும்போது அது வந்து கொஞ்சம் சமநிலைப்படுத்தும் மண்ணை. இது வரைக்கும் எடுத்த சத்துக்களை வந்து சமநிலைப்படுத்தும். மண்ணின் உயிர்த்தன்மை அவசியமா? அதாவது இப்போ மண்ணில் வந்து
எந்த அளவுக்கு வந்து அந்த உயிர்த்தன்மை குறைய விடாம நம்ம பாதுகாக்கிறோமோ அதுதான் மண்ணோட லைஃப். அப்போ உயிர்த்தன்மை குறைய விடக்கூடாதுன்னா உயிர் பொருட்களை அதிகமாக பயன்படுத்தணும். அங்ககம் அப்படிங்கிற பேர்னா என்ன? அங்கம்னா ஒரு உடம்பு, அங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள். அதனால தான் அதுக்கு பேர் அங்ககம்னு சொல்கிறேன். இயற்கை வேளாண்மைக்கு இன்னொரு பேர் வந்து அங்கக வேளாண்மைன்னு சொல்கிறது. அங்கக வேளாண்மைன்னா ஒரு உயிரினத்துலேருந்து வெளியே வர கழிவு. இப்போ வந்து மாடு இருக்குன்னா மாட்டோட சாணி, ஆனால் ஆட்டோட இது, கோழியோட இது மாதிரி ஒரு உயிர்லேருந்து வெளியே வர்ற ஒரு கழிவு பொருட்களை வச்சு விவசாயம் பண்ணால் அதுக்கு பேர் தான் அங்கக வேளாண்மைன்னு பேர். அங்கக வேளாண்மைன்னா அது வேற என்னமோ பெருசாலாம் இல்லை, ஒரு அங்கத்திலேருந்து வெளியே வந்தக்கூடிய ஒரு கழிவுகளை வச்சு விவசாயம் பண்ணுறது. இது வந்து அந்த நிலத்தோட உயிர் சூழல். இப்போ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நெல் விளைஞ்சதுக்கப்புறம் அந்த நெல் வயலில் வந்து மாடுகளை வந்து கிட போடுவாங்க. அந்த இருக்கிற 1-2 வைக்கலையும் அந்த காஞ்ச சாவியும் அது சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்து சாணி போட்டு அதெல்லாம் டீநேச்சர் பண்ணும். இது வந்து என்னென்னா அப்படி அந்த உயிர் சூழல் கரெக்டாக இருக்கும்போது அடுத்த பயிருக்கான நிலம் வந்து தன்னை தயார் பண்ணிக்கும். ஒரு பெர்த்துக்கு இன்னொரு பெர்த்துக்கு இடையில மனுஷங்களை பொறுத்தவரை நம்ம ஒரு 5 இயர்ஸ் இல்லாட்டி ஒரு 4 இயர்ஸ் நம்ம வந்து டைம் சொல்கிறோம். அனிமல்ஸை பொறுத்தவரையில் ஒரு சீசனாவது ஸ்கிப் பண்ண சொல்கிறோம். அதாவது ஆடு மாடுகளை பொறுத்தவரை. நிலத்தை பொறுத்தவரையில் நம்ம அதை பற்றி திங்க் பண்ணுறதே இல்லை. ஒரு தடவை அறுவடைங்கிறது நிலம் ஒரு தடவை பெற்று கொடுத்தது. அப்போ அடுத்த பிறவிக்கு வந்து நம்ம அதுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி ஹை ப்ரொடக்ஷன் நமக்கு வந்து அதுதான் ஹை ப்ரொடக்ஷன் வேணும். அப்போ அப்படிங்கும்போது நம்ம வந்து அதை சரி பண்ணுற மாதிரி ஒரு நல்ல பொருளை கூட சேர்த்துக்கிட்டே வரணும். அப்படி சேர்த்துட்டே இருக்கும்போது நிலத்தோட உயிர்த்தன்மை வந்து ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்கும். நிலம் உயிரோடு இல்லாட்டி அதில் வாழ்கிற எந்த உயிர்களும் உயிரோடு இருக்க முடியாது. வீட்டு தோட்டம் அமைப்பது பற்றி கூறுங்கள். இல்லை, இப்போ எல்லாமே நம்ம வீட்டு தோட்டத்தில் கொண்டு வந்துட முடியாது. இப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து இட வசதி இருக்கிறவங்க வீட்டு தோட்டம் போட்டுக்கலாம், இல்லை மாடியில் வந்து மாடி தோட்டம் போடலாம். இதை பொறுத்தவரையில் என்னென்னா எது நமக்கு மேஜர் ஃபுட்டு, எது வந்து செகண்டரி ரெக்குயர்மெண்ட்டு, எது வந்து சீசனல் ரெக்குயர்மெண்ட்டு, இப்படியெல்லாம் முன்னாடி இருந்துச்சு நமக்கு. இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ நம்ம எதை வேணாலும் எப்போ வேணாலும் சாப்பிட்றோம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உற்பத்தி பண்ணி ஆக வேண்டியிருக்குது. ஒரு காலத்தில் வந்து நெல் விளையிற நேரத்தில் நெல் சாப்பாடுனா அடுத்து வந்து சிறுதானியம் விளையிற நேரத்தில் சிறுதானிய சாப்பாடு. பாலே நம்ம தொடர்ந்து சாப்பிட்டதில்லை. பழைய காலத்தில் வந்து பால் நமக்கு கண்டினியூஸாக நம்மளோட ஃபுட் கஸ்டமில் இல்லை. வறண்ட காலங்களில் நம்மளே பால் தர மாட்டோம், மாட்டிலையும் பால் இருக்காது, நம்மளும் பால் எடுக்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கி வந்து வெண்மை புரட்சியை கொண்டு வந்து எந்த நேரம் பால் கிடைக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டோம். முன்னாடி வந்து நான் என்னோட சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு மேலே எந்த கடையிலையும் பால் இருக்காது, திருப்பி சாயங்காலம் 4 மணிக்கு வரும். அப்போ வந்து அந்த குறைவான அந்த ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்போ நமக்கு வந்து நம்ம இந்தியன் பேஸ்டு ஃபுட் சிஸ்டம், டயட் சிஸ்டம் வந்து மில்க் பேஸ்டு, பால், தயிர், வெண்ணெய், அடுத்து நெய், இந்த மாதிரி மில்க் பேஸ்டு டயட் சிஸ்டம் நமக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா மில்கோட உற்பத்தி நமக்கு நிறைய தேவைப்படும் போது நம்ம என்ன செஞ்சோன்னா ஹைப்ரிட் கவுஸை உள்ளே கொண்டு வந்தது மூலமாக அந்த வெளிநாட்டுகளில் குளிர் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய அந்த மாடுகள் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்து அது மூலமாக வந்து எந்த நேரம் பால் கிடைக்கிற மாதிரி ஒரு பொருளை கொண்டு வந்தோம். அதில் இருக்கிற அந்த ஹை பாலிசாக்கரைட்ஸ் வந்து நம்மளால் டைஜஸ்ட் பண்ண முடியாமல் போனதுனால தொடர்ச்சியாக அந்த கலப்பின மாடுகளோட பாலை சாப்பிடும்போது இன்சுலினோட சுரப்பு வந்து ஒரு காலத்தில் இல்லாமல் போய் டைப் 2 டயபெட்டிக்ஸ் வந்து அதிகமாக பரவிட்டு வருது. டைப் 1 டயபெட்டிக்ஸும் ஏன்னா சின்ன அப்பா அம்மாவுக்கு வந்து பிறவிலே சக்கரை நோய் இருக்குன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்துடுது. இது காரணம் வந்து நம்ம வந்து ஒரு கன்சியூமராக ஒரு சில மாற்றங்களை அவங்களே கொண்டு வரணும். இப்போ ஒன்றும் இல்லை, நான் வந்து மார்க்கெட்டில் போய் எடுத்தேன்னா அந்த புழு கடித்த கத்திரிக்காயை நான் எடுத்துக்குவேன். எப்படி வந்து நம்ம வந்து அணில் கடித்த கொய்யாப்பழம் சாப்பிட்டா நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறோமோ அது மாதிரி புழு கடித்த கத்திரிக்காய் சாப்பிட்டா அது நல்லா தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு தெரியும், நமக்கு தெரியாது அதோட வாசனை, டேஸ்ட்டு எது நல்லா இருக்குன்னு சொல்லி அதை போய் தான் அது தொடும். அப்போ அந்த இதை எடுத்தால் ஒன்றும் தப்பு இல்லை, அதனால எதுவும் வந்துடாது. ஆனால் நம்ம கன்சியூமர்ஸை பொறுத்தவரையில், பொதுமக்களை பொறுத்தவரையில் அவங்களோட பெரிய ஒரு அறியாமை என்னென்னா பளபளன்னு கண்ணுக்கு பளபளன்னு தெரிகிற பொருளை எடுக்கிறது. அப்போ பளபளன்னு இருக்கிற பொருள் தான் விலைக்கு போகுதுன்னா அப்போ என்ன மாதிரி செஞ்சு பளபளன்னு ஒரு பொருளை கொண்டு வரது தானே ஃபார்மர்ஸோட வேலையாக இருக்கும். ஏன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் டேமேஜாக இருந்தாலும் கொஞ்சம் ஏதாவது ஃபேடாக இருந்தாலும் யாரும் தொடுறதில்ல. அப்போ இப்போ கொய்யாப்பழத்தை இருந்து அப்படியே கண்ணில் பறிக்கிற மாதிரி கொய்யாப்பழம் இருந்தால் தான் அப்போ வாரத்துக்கு 2 மருந்து அவன் அடிக்க தான் செய்வான். அப்புறம் வெண்டைக்காய்க்கெல்லாம் வந்து வாரத்துக்கு 2 மருந்து 3 மருந்து அடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நேற்று செடியில் அதாவது ஆக்சுவலாக முன்னாடி நாங்கள் பழைய ரெக்கமெண்டேஷன் என்னென்னா ஒரு பெஸ்டிசைட் யூஸ் பண்ணோன்னா 15 நாளைக்கு வந்து அந்த செடியிலேருந்து இருக்கிற காயை வந்து பறிக்க மாட்டோம். அதுதான் நாங்கள் படிக்கும் போதும் ரெக்கமெண்டேஷனாக இருந்துச்சு. ஒரு தடவை பெஸ்டிசைட் யூஸ் பண்ணியாச்சுன்னா 15 நாள் அது டீநேச்சர் ஆகிற வரைக்கும் அதுலேருந்து எந்த பொருளையும் எடுத்து சாப்பிடக்கூடாது. ஆனால் இன்றைக்கி எப்படி காலிஃப்ளவரை கட் பண்ண உடனே மருந்தில் முக்கி தான் லோடே இருக்குது, கேப்பேஜை கட் பண்ண முட்டைக்கோஸை கட் பண்ண உடனே மருந்தில் முக்கி தான் லோடே இருக்குது. அப்போது
நேத்து ஒரு 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பாய்சனைட் பண்ணக்கூடிய ஒரு பொருள் எடுத்து கலரா இருக்கு, அழகா இருக்கு, பார்க்க நல்லா இருக்குன்னு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். நமக்கே தெரியாம விஷத்தை உள்ள எடுத்துட்டு இருக்கிறோம். இது எங்க போய் முடியும்? அதனாலதான் 40 வயசுல வந்து எல்லா நோயும் வந்துடுது, 45 வயசுல ஹார்ட் அட்டாக் வர்றது, 30 வயசுல வந்து எல்லா பிரச்சனையும் வருது. அப்புறம் பெண்களுக்கு அதிகப்படியான அந்த பெண்கள் சார்ந்த நோய்கள் நிறைய வர்றது. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து எது நல்லதுங்கிறத நம்ம மறந்துட்டோம். எது அழகானதுங்கிறத மட்டும் பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அப்ப எது நல்லதுங்கிறதுனா, நல்லது வந்து அதான் நான் சொல்லணேன், ஒரே எக்ஸாம்பிளா அணில் கடிச்ச கொய்யாப்பழம் நல்லா இருக்கு, அணில் கடிச்ச மாம்பழம் நல்லா இருக்கு, ஒரு பூச்சி கடிச்ச கத்திரிக்காய் எங்களுக்கு பிடிக்காதுன்னு சொன்னா அப்படி அந்த பூச்சி கடிச்ச பார்த்த கட் பண்ணி போட்டு சாப்பிட வேண்டியது, அதை ஒண்ணுமே செய்யாது. நான் அப்படித்தான் மார்க்கெட்ல வாங்குவேன். பூச்சி கடிச்சிருந்தா தைரியமா கண்ணை மூடிட்டு வாங்குவேன். ஏன்னா அதுல டாக்ஸிசிட்டி கம்மியா இருக்கும், அதாவது பூச்சி மருந்தோட விஷம் அதுல கம்மியா இருக்கும். சரி, இப்போ இது மாதிரியான சில மனமாற்றங்களை வந்து மக்கள் வந்து கொண்டு வரணும். இப்போ நெல் எடுத்துட்டீங்கன்னா நல்லா பளபளன்னு இருக்கிற அரிசியை தான் மக்கள் விரும்புறாங்கிறதுக்காக சோப் ஆயில் போட்டு அரிசியை வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. நெல்லுக்கு மேல இருக்கிற அந்த தவிடு உரம் இருக்கு இல்லையா, அந்த தவிடு உரையோட வேலை என்னன்னா, வயிற்றுக்குள்ள போன உடனே அந்த தவிட்டு உரம் வந்து வயிற்றுல சுரந்து இருக்கிற ஹைட்ரோகுளோரிக் ஆசிடை பூரா அது எடுத்துக்கும். அது எடுத்து அது என்லார்ஜ் ஆகி அது வேகமா வந்து அந்த ஆசிடை எடுத்துட்டு அது வந்து தன்னை பெருக்கும் போது சீக்கிரமே நம்ம சாப்பிட்ட திருப்தி நமக்கு வந்துடும். ஆனா நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம், நல்லா தேய்ச்சி பாலிஷ் பண்ணி இந்த தவிடெல்லாம் இல்லாம நல்ல கிறிஸ்டல் கிளியரா ஒயிட்டா இருக்கிற நெல்லு தான் அரிசி தான் நான் சாப்பிடுவேன்னா, அப்புறம் ஃபைனலா 15 வயசுல சுகர் வராம என்ன வரும்? ஏன்னா எது வந்து பசியை கட்டுப்படுத்துமோ அந்த பொருள் எல்லாம் தேய்ச்சி வெளியே தள்ளிட்டு வந்து வெறும் அரிசியை உள்ள போட்டுட்டே இருந்தா அது எவ்வளவு உள்ள போனாலும் அரிசி வந்து அந்த அரிசி இமீடியட்டா அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிடை உறிஞ்சாது. சோறு உள்ள போகும்போது அந்த ஆசிட் உறிஞ்சாது. அது மேல அந்த தவிட்டு கவரோட இருக்கும்போது தான் அது சீக்கிரமா உறிஞ்சும். அது உறிஞ்சிருச்சுன்னா வயிற்றுக்குள்ள இருக்க அந்த ஆசிட்லாம் காலியா போயிடுச்சுன்னா நமக்கு வந்து சாப்பிட்ட திருப்தி வந்துடும். இதை மறந்துட்டு பாலிஷ்டு ரைஸ் தான் தொடுவேன் அப்படின்னா அவங்க அடுத்து மருந்துக்கு செலவு பண்றதுக்கு தயாராகிக்கணும். எப்பயுமே வந்து ரொம்ப பாலிஷா இருக்குது நம்ம போகும்போது பாலிஷான நிலமே வலிக்கு கீழே தான் விடும். அது வந்து நடக்கிறதுக்கு நல்ல நிலம் கிடையாது. அது மாதிரி தான் பாலிஷான பொருளா அது ஃபைனலா அது இன்னொரு விஷத்தை உங்களுக்கு தெரியாம மறைச்சு வச்சுக்கும். நம்ம வந்து பாலிஷ்னு அழகுன்னு நினைச்சு போய் பார்க்க நல்லா இருக்குன்னு போய் தொடுறது எல்லாமே கடைசி ஆபத்துல முடியுது. இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம். நேயர்கள் இதுவரைக்கும் KSR சமுதாய வானொலி அலைவரிசை 90.4 கேட்டு ரசித்த நிகழ்ச்சி அறிவியல் பலகை நிகழ்ச்சி. மேலும் இந்நிகழ்ச்சியை நாங்கள் தயார் செய்ய உதவிய இந்திய சுதந்திரத்தின் அமுதப் பெருவிழா, மத்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சார், அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் ஆகியவற்றிற்கு KSR சமுதாய வானொலி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.